சென்னை ஆழ்வார்பேட்டை சித்தரஞ்சன் சாலை இல்லத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை விசிக தலைவர் திருமா சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். தாவேக ஆட்சியமைக்க ஆதரவு கோரி திருமாவளவனுக்கு விஜய் கடிதம் எழுதியிருந்த நிலையில் இதுவரை திருமா அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் அறிவிக்கப்படவில்லை. இந்நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? சென்னை ஆழ்வார்பேட்டை சித்தரஞ்சன் சாலை இல்லத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை விசிக தலைவர் திருமா சந்தித்து பேசியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தாவேக ஆட்சியமைக்க ஆதரவு கோரி திருமாவளவனுக்கு விஜய் கடிதம் எழுதியிருந்த நிலையில் இதுவரை திருமா அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. இந்நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற்று வருகிறது. அது குறித்தான செய்தியினை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவேகாவுக்கு ஆதரவளிப்பது தொடர்பாக உயர்நிலை கூட்டத்தை கூட்டி திருமா ஆலோசித்திருந்த நிலையில் தற்போது மு.க.ஸ்டாலினுடன் இந்த சந்திப்பு நடைபெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை ஆழ்வார்பேட்டை சித்தரஞ்சன் சாலை இல்லத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை விசிக தலைவர் திருமா சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் யுவராஜ். வணக்கம். விவரம் சென்னை ஆழ்வார்பேட்டை சித்தரஞ்சன் சாலை இல்லத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை விசிக தலைவர் திருமா சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அது குறித்தான செய்தியினை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம். விவரம். வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை என்பது தற்போது வரைக்கும் கிடைக்கவில்லை. அதிகாரப்பூர்வமாக இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டுமே தற்போது வரைக்கும் அவர்களுடைய இரண்டு எம்எல்ஏக்கள் 4 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு என்பது வழங்கப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. மேலும் IUML சார்பிலும் அவர்களுடைய அந்த ஆதரவு என்பது இல்லை என்பதை திட்டவட்டமாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் கட்சியினுடைய உயர்நிலை குழு கூட்டம் என்பது இணைய வழியில் நடைபெற்றது. சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நட்சத்திர விடுதியில் இருந்து திருமாவளவன் கட்சியினுடைய முன்னணி மூத்த நிர்வாகிகளுடனான ஒரு உயர்நிலை குழு கூட்டத்தில் அவர் பங்கேற்றிருந்தார். அதன் பிறகாக கிட்டத்தட்ட 2.5 மணி நேரங்கள் நிர்வாகிகளுடனான ஒரு ஆலோசனையில் திருமாவளவன் இருந்தார். அந்த திருமாவளவன் அந்த சந்திப்பில் இருக்கும் பொழுதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் CPM மற்றும் CPI அலுவலகங்களுக்கு சென்று தங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய தலைவர்கள் நேரில் சந்தித்து நன்றியும் தெரிவித்திருந்தார். அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பெற்றுக்கொண்டு அங்கிருந்து அவர் புறப்பட்டு சென்றிருந்தார். அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் ஆளுநர் மாளிகைக்கு செல்லும் போது அவர்களுடைய அந்த பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய வகையிலே அந்த மேஜிக் நம்பர் 118 என்கின்ற வகையில் அவர்கள் சென்று ஆட்சி அமைப்பதற்கான அந்த கோரிக்கையும் உரிமையையும் கோரியிருப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருந்தது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு கடிதமும் அவர்கள் வழங்கவில்லை என்கின்ற ஒரு தகவலையும் தெரிவித்திருக்கிறார்கள். நாளை காலைதான் அவர்கள் ஆதரவு வழங்குவதற்கான அந்த கடிதம் இருக்கும் எனவும் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இந்த ஜூம் காலுடனான இணைய வழியிலான இந்த ஆலோசனை என்பது நிறைவு பெற்றதன் பிறகாக திருமாவளவன் அந்த நட்சத்திர விடுதியில் இருந்து புறப்பட்டார். அங்கிருந்து வேறொரு காரில் மாறினார். அவர் வழக்கமாக பயணிக்கக்கூடிய அவரது காரில் இருந்து வேறொரு காருக்கு மாறியிருந்தார். அதிலிருந்து பயணம் செய்து சித்தரஞ்சன் சாலையில் இருக்கக்கூடிய ஸ்டாலினுடைய இல்லத்திற்கு சென்றிருந்தார். அங்கு அவர்களுடான ஒரு சந்திப்பு என்பது நிகழ்ந்திருக்கிறது. அது ரகசிய சந்திப்பாக கூட இருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்றால் அங்கு இருக்கக்கூடியவர்கள் யாருமே திருமாவளவனுடைய கார் விசிக கொடிக்கட்டிய வாகனங்கள் எதுவுமே அந்த பகுதியில் இல்லை. திருமாவளவன் அந்த காரில் இருந்து இறங்கி வீட்டிற்குள் சென்றதை மட்டும் நம்மால் உறுதிப்படுத்த முடிந்திருக்கிறது. ஆனால் திருமாவளவன் மற்றும் மு.க.ஸ்டாலினுடனான சந்திப்பு என்பது அங்கே நிகழ்ந்திருக்கிறது. குறிப்பாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளில் தான் விஜய் அழைப்பு விடுத்திருந்தார். முதற் கட்சியாக காங்கிரஸ் அவரோடு இணைந்திருந்தது. அதன் பிறகாக இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அவர்களுடைய ஆதரவை தெரிவித்திருந்தார்கள். தொடர்ச்சியாக திமுக கூட்டணியில் தான் பயணிப்போம், ஆனால் வெளியில் இருந்து நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம், விஜய் ஆட்சி அமைப்பதற்கான எங்களுடைய ஆதரவு உண்டு என்று நிபந்தனையற்ற ஒரு ஆதரவையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளிப்படையாக தெரிவித்து விட்டார்கள். அவர்கள் கடிதத்தையும் கொடுத்து விட்டார்கள். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற வகையிலே நிபந்தனைகள் வைத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய வன்னியரசு சில கருத்துக்களை பதிவு செய்திருந்தார். அதே போல சிந்தனை செல்வனும் சில கருத்துக்களை பதிவு செய்திருந்தார். விசிகாவுடைய பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வனும் அவர் சொல்லும் பொழுது நாளைய விடியல் நமக்காக இருக்கும் என்கின்ற வகையிலே அவர்களுடைய அந்த கருத்து பதிவு என்பது இருக்கிறது. நாளை காலை தன்னுடைய நிலைப்பாட்டை தான் தெரிவிக்க இருப்பதாகவும் செய்தியாளர்களை சந்திக்க இருப்பதாகவும் திருமாவளவன் இன்று காலை தெரிவித்திருந்தார். இந்நிலையில்தான் விஜய் ஆளுநர் மாளிகைக்கு செல்லும் போதே பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய வகையில் அந்த எண்களுடன், அதாவது 118 எம்எல்ஏக்களுக்குடான ஆதரவு தங்களுக்கு இருக்கிறது என்பதை சொல்வதற்காக செல்கிறார் என்கின்ற வகையில் சில தகவல்களும் வெளியாகி இருந்தது. ஆனால்
இணைய வழியில் நடைபெற்ற அந்த உயர்நிலைக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னதாக 2.5 மணி நேரங்கள் நிர்வாகிகளிடம் பேசிய திருமாவளவன் மு.க. ஸ்டாலின் அவருடைய இல்லத்திற்கு சென்று அவருடனான ஒரு சந்திப்பிலும் ஈடுபட்டிருக்கிறார். இந்த சந்திப்பிற்கு முன்பாக திருமாவளவன் தங்கியிருக்கக்கூடிய அந்த விடுதியின் கீழ் அவருடைய நெருக்கமாக இருக்கக்கூடிய விசிகாவினுடைய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கையில் விசிலுடன் காத்திருந்தார்கள். அதுவரைக்கும் அவர்கள் விசிகா தாவேகாவுடன் கூட்டணி வைக்கப் போகிறது, அவர்களுக்கான அதிகார பகிர்வு என்பது வழங்கப்படும் என்கின்ற வகையில் அவர்களுடைய கருத்து தெரிவித்திருந்தனர். 6:30 மணிக்கு மேல் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் என்று அவர்களும் காத்திருந்தார்கள். ஆனால் தற்போது வரைக்கும் விசிகாவிலிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்படவில்லை. இணைய வழியில் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த உயர்நிலை குழு கூட்டத்திற்கு பின்பாக திருமாவளவன் அவர் எடுத்திருக்கக்கூடிய முடிவு என்ன, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்து அதிகாரப்பூர்வமான பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.